ஃபேமிலி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு blog எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு டைப் ஆஃப் ஒர்க் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். அதில் ஃபேஸ்புக் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அதுலேயே இன்னொன்று இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட், அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேட்டரில் 2 சொல்லியிருந்தார் சார். ஒன்று வெப்சைட் க்ரியேஷன், இன்னொன்று அடுத்தது பிளாகு. இப்போ நம்ம பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா பார்த்திங்கன்னா நம்ம பிளாகர் அப்படின்னு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணோன்னா blogger.com அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு வெப்சைட் காமிக்கும். நம்ம அதில் ஈஸியாக நம்ம ஓன் பிளாகை க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி நம்மளுக்கான பிளாக் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் சிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா வேண்டியதில்லை. இல்லைன்னா அது க்ரியேட் யுவர் பிளாக் அப்படிங்கிற கேட்கும். க்ரியேட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது அதாவது நம்மளோட இமெயில் அட்ரஸை சூஸ் பண்ண சொல்லும். ஸோ நம்ம அந்த இமெயில் அட்ரஸ் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட பிளாக்கு என்ன நேம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது டைட்டில்ங்கிறது இதை வச்சு தான் பேசிக்கலாக உங்களுக்கு உங்களோட பிளாகுக்கு ரீச் வரும். நீங்கள் என்னென்ன கண்டென்ட்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறது. இந்த இது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டைட்டில் அப்படிங்கிறது நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் யூஆர்எல்னு ஒரு நெக்ஸ்ட் இது வரும். அது நம்ம மாற்ற முடியாது. இப்போ நான் டைட்டில் க்ரியேட்டிங் பிளாக் இல்லைனா லேர்னிங் நியூ திங்ஸ் இல்லைனா லேர்ன் டு ஏர்ன் என்னோடய யூடியூப் சேனல் நேமே கொடுக்குறேன். ஸோ நம்ம இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னா ஒரு ஏர்னிங் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பிளாகு அப்புறம் யூடியூப் சேனல் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது நான் லேர்ன் டு ஏர்ன்னு என்னோடய யூடியூப் சேனல் நேமே கொடுத்துட்டேன். இப்போ இது நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இந்த நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னென்னா ஒரு யூஆர்எல் க்ரியேட் ஆகும் வித் .blogspot.comனு. இது நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ சேம் அதே நேமை கொடுத்து பார்ப்போம். லேர்ன் டு ஏர்ன் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். அக்செப்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். த பிளாக் அட்ரஸ் இஸ் இன்வேலிட் ஆர் நாட் சப்போர்ட்டட். ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நம்ம இதவே ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்து பார்க்கலாம். அக்செப்ட் பண்ணுதான்னு. இஸ் நாட் அவைலபிள். இதுக்கு ஸ்பேஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க. சாரி, திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் நாட் அவைலபிள். லேர்ன் டு ஏர்ன் 12ன்னு கொடுப்போமே. அப்போவும் நாட் அவைலபிள்னு வருது. 06ன்னு கொடுக்கலாமா? த பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் லேர்ன் டு ஏர்ன் 06 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேமே இருக்கட்டும். ஆனால் இதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னோடய யூடியூப் சேனல் நேம் இது தான். ஸோ அதனால் நான் அதவே வச்சுக்கிட்டேன். அதே இருக்கட்டும்னு நான் வச்சுட்டேன். லேர்ன் டு ஏர்ன் 06 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் க்ரியேட்டுன்னு கொடுத்தேன்னா என்ன வரும் அப்படின்னா லேர்ன் டு ஏர்ன் 06.blogspot.comனு வரும். ஓகே, இதவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா அது எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ டிஸ்பிளே நேம் என்ன வேணும்னு கேட்குது. டிஸ்பிளே நேம் நான் சும்மா ஏதோ ஒரு என்னோடய நேமே கொடுக்குறேன். பிரியா அப்படிங்கிற என்னோடய நேமவே கொடுக்குறேன். ஓகே, அதில் சும்மா இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இப்போது ஃபினிஷ். இது நம்ம டிஸ்பிளே நேம் கொடுத்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ்னு கொடுத்துடலாம். ஃபினிஷ்னு கொடுத்தா நம்மளுக்கு பிளாக் க்ரியேட் ஆயிரும். We can't locate your page. This page may have moved or no longer exist.
நோ போஸ்ட். இப்போ வந்து நம்மளோட பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ பார்க்கலாம் நம்ம ஹோம் பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். லேர்ன் டு ஏர்ன் அப்படிங்கிறது க்ரியேட் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த பேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரொஃபைல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா நம்மளோட இது வந்து யூடியூப் நம்மளோட இதோட ப்ரொஃபைல். ஓகே, இருங்க. செலக்ட் எ பிளாக், லேர்ன் டு ஏர்ன். ஓகே, 0 இதில் ஏதோ நோட்டீஸ் வந்திருக்கு. நம்ம சின்ஸ் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறங்காட்டி ஓகேங்க. அதுக்கப்புறம் நியூ போஸ்ட்னால் இந்த ப்ளஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது செட்டிங்ஸில் போய் நம்ம வந்து வேணுங்கிறது இந்த மாதிரி இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். டைட்டில் லேர்ன் டு ஏர்ன், நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம மாற்றிக்கலாம். யூஸ் பண்ண மாற்றிக்கலாம். இப்போது நம்ம ப்ரொஃபைல் பிக் அப்டேட் பண்ணுறதா ஒவ்வொன்றும் வந்துட்டு நம்ம போயிட்டு மாற்றிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேங்க. நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணோன்னா எப்படி நியூ போஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேஜுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இங்கே வந்து நம்ம நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம பப்ளிஷ்ன்னு கொடுத்துடலாம். பப்ளிஷ் பண்ணலாம். இப்போது ஒரு நியூ போஸ்ட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாமா? இதில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு நம்ம இங்கேயே டெக்ஸ்ட் கொடுக்கலாம். சும்மா டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஐ ஆம் எக்ஸைட்டட் டு க்ரியேட் திஸ் பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்னோடய போஸ்ட்டாக வந்து கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ்னு இருக்குது. நான் பப்ளிஷ் கொடுத்துட்டேன். இப்போ இது பப்ளிஷ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணலாம். இப்போ இது பப்ளிஷ் ஆகலைங்க இன்னும். ஏதோ வந்து கேட்குது. ஆனால் அது அதுக்குள்ளேயே போயிடுது. என்னன்னு செக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. எப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறவங்கன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரையில் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். தேங்க்யூ.